அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, தாயிஃப் கிளம்பியாச்சு மக்களே, எல்லாரும் துவா செய்யுங்க மக்களே. நம்ம பிஸ்மி டிராவல்ஸோடைய உம்ரா காட்சிகளை இன்றைக்கி வந்து தாயிஃப்க்கு அழைச்சிட்டு போகிறோம். தாயிஃபுக்கு போகிற வழியில் ஒட்டகப்பண்ணை மியூசியம், ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடம், மஸ்ஜித் இப்னு அப்பாஸ் ரலிலா அவங்களுடைய பள்ளி, அதுக்கப்புறம் மஸ்ஜிதே ரசூல், மஸ்ஜிதே பிலால், மஸ்ஜிதே அதாஸ், இது போன்ற பல இடங்களை நம்ம வந்து ஜியாரத் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்ம கூட மக்கால ட்ரெண்டிங்காக உள்ள இமாம் ஏஎம் கரீமுல்லா மன்பை நம்ம கூட இருக்காப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நம்ம பிஸ்மி டிராவல்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு எங்கெங்கே போகிறோம், நம்ம ஜியாரத்துடைய சிறப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மக்காவுடைய மியூசியம் ஆரம்ப காலத்தில் காபாவுடைய அமைப்பு எப்படிகள் இருந்துச்சு, இப்போ எந்த அடிப்படையில் காபா மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஹாஜிகளுக்கு காட்ட போகிறோம். அதே போல் ஒட்டக பண்ணைக்கு ஹாஜிகளை கூட்டிகிட்டு போக போகிறோம். பல நபர்களுக்கு ஒட்டக பண்ணையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அதே போல் உதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்த இடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் எந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டப்பட்டார்களோ அந்த இடத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஹாஜிகளுக்கு காட்ட போகிறோம். அதையெல்லாம் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நேரடியாக தாயிஃபில் மஸ்ஜிதே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பள்ளிவாசலை பார்க்க போகிறோம். கர்னுல் மனாசில் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மீகாத்துக்கு சென்ற ஹாஜிகள் இஹ்ராம் அணிந்து இன்றைய தினம் நம்மளுடைய பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் மூலியமாக உம்ராவிற்கு அந்த ஹாஜிகள் உம்ரா செய்ய இருக்கிறாங்க.